நீங்கள் இது வரைக்கும் பீட்ரூட் பச்சடி செஞ்சு பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் கேரளா ஸ்டைலில் பீட்ரூட் பச்சடி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவின பீட்ரூட்டை நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை பீட்ரூட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்புக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பச்சடி ரெடி.